அனைவருக்கும் வணக்கம். நிறைய டாபிக் போயிடலாம். இப்போ ஐடிசி சாரை நீங்கள் நிறைய பேர் வாங்கி வச்சுருப்பீங்க. அந்த ஐடிசி சாரை வந்து 6ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ ஐடிசி ஷேர் வச்சுருந்தவங்களாம் 10க்கு ஒரு ஷேர் வந்து ஐடிசி ஹோட்டலில் தரப்புறாங்க. அது வந்து ஒரு வாரம் 10 நாளில் நம்ம டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதன் பிறகு நம்ம ஐடிசி ஹோட்டலில் நம்ம அப்படியே வச்சுக்குவோம். ஏற்கனவே நிஃப்டி 50ல் ஒரு 10 ஷேர் சொல்லியிருக்கோம். நிஃப்டி 50ல் ஒரு 4 ஷேர் சொல்லியிருக்கோம். அந்த நிஃப்டி 50ல் ஷேரில் இதையும் ஆட் பண்ணிட்டோமோ 15 ஷேர் ஆச்சு. அதனால் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் நீங்கள் நான் சொல்லியிருக்க ஷேர் இல்லாமல் வச்சுருந்தீங்கனாலும் எனக்கு ஒன்றே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அது நல்ல ஃபண்டமெண்டலான ஷேரா அப்படிங்கிறது உடனுக்குடன் உங்களுக்கு ரிப்ளை தரேன். அதே சமயத்தில் மியூச்சுவல் ஃபண்டையும் எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஏன்னா நிறைய ஃபண்டுங்க பேங்க் இன்ட்ரெஸ்ட்டோட கம்மியாக தருது. அதாவது இன்ஃப்ளேஷனை ஃபீட் பண்ணாமல் நிறையா ஃபண்டுங்க இருக்குது. அந்த மாதிரி ஃபண்டுங்களை வச்சுருந்தா நம்மளுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. அதனால் அதையும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நான் உடனுக்குடன் உங்களுக்கு ரிப்ளை தரேன். இப்போ நம்ம அடுத்து வந்து நம்ம மனதையும் வலிமைப்படுத்திக்கணும், ஒரு செல்வந்தராகணும். அதற்கு நாம் புக்ஸுங்களை நிறையா பார்த்துட்ருக்கோம். இந்த புக்ஸ் வந்து மிகவும் புகழ்பெற்ற புக்ஸு. நெப்போலியன் ஹில் எழுதிய மனம் தரும் பணம் என்ற புத்தகத்திலேருந்து நாம் ஒரு 6 முக்கியமான பாயிண்ட்களை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த புக்கை பற்றியும் தெரிஞ்சுக்குவோம். இது ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட புக்கு. இது வந்து மிகவும் பிரபலமான புக்கு. இது வரைக்கும் பல கோடிக்கணக்கான பிரதிகளை விற்றுள்ளது. இது நிறைய வந்து உலகத்திலே நிறைய கோடீஸ்வரர்கள் உருவாக்கிய புக்குன்னே சொல்லலாம். நிறைய பேர்த்தினுடைய லைப்ரரியில் இது இருக்குது. அதனால் இந்த புக்ஸுனுடைய பாயிண்ட்ஸ்லாம் நிறைய பார்க்கலாம். அதே சமயத்தில் இது குமுதம் வார இதழ்லையும் வந்தது. நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். குமுதம் வாசகர்களாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதனால் இந்த புக்கினுடைய 6 முக்கியமான பாயிண்ட் பார்ப்போம். பாயிண்ட் நம்பர் 1, அதாவது ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, எண்ணமே எல்லாம், உங்கள் எண்ணம் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. அதுக்கு ஒரு உண்மையாக நடந்த நிகழ்ச்சி சொல்கிறாரு. எட்வின் சி பார்ன்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு ஆரம்பத்தில் வந்து ஒரு பரம ஏழை. அவர் வந்து எடிசனோட சேர்ந்து ஒரு பார்ட்னராக சேர்ந்து செயல்பட்டு ஒரு கோடீஸ்வரனா ஆகணுங்கிறது தான் அவருடைய ஆசை. அந்த ஆசை வந்து ரொம்ப திட்டவட்டமாக இருந்தது. ஆனால் அதுக்கு நிறைய முட்டுக்கட்டைகள் இருந்தது. ஏன்னா அவர் வந்து ஒரு பரம ஏழை. அதாவது எடிசனை சந்திக்கணுன்னா கூட அவருக்கு ட்ரெயினில் போகணும். ட்ரெயின் டிக்கெட்டுக்கு கூட காசு இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பரம ஏழை. அப்புறம் நாமளாக தான் என்ன பண்ணுவோம், இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம், நாம் வந்து அதிகமாக ஆசைப்படுறோம் அப்படின்னு மற்றவங்களும் சொல்லுவாங்க. நாமளும் அப்படின்னு நினச்சிட்டு நாம் அந்த முயற்சியை கைவிட்டுருவோம். ஆனால் அவர் என்ன பண்ணார், அவருடைய ஆசை வந்து ரொம்ப திட்டவட்டமாக இருந்தது. அவருடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அதனால் ஒரு சில பேரோட கடனை வாங்கிட்டு உடனே அவர் ரயிலில் போய் அவரை போய் சந்திக்க சென்றார். முதல்ல அவர் பார்த்தோன்னா அவர் ஏற்ற இறக்கமாக பார்த்துட்டு ஒரு ஏளனமாக ஒரு சிரிச்சார் எடிசனை. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஊழியர் வேணும் அப்படின்னு சொல்லி, நீ ஊழியராக சேர்ந்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கீழே ஊழியராக பணிபுரிஞ்சார். அப்படி பணிபுரிஞ்சிட்டு இருக்கும்போது பல மாதங்கள் ஓடுனது, பல வருடங்கள் உருண்டோடியது. இருந்தாலும் அவர் எதிர்பார்த்த கனவை நோக்கி அவர் ஆணித்தரமாக இருந்தார். எப்படியும் எடிசனோட நம்ம சேர்ந்து பிஸ்னஸ் செய்து நம்ம கோடீஸ்வரர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை வந்து திட்டவட்டமாக இருந்தது. அதற்குண்டான வாய்ப்பும் ஒரு டைம் அவருக்கு வந்தது. அதுதான் வந்து அவருடைய டிக்டேட்டிவ் மிஷன் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சு வச்சுருந்தார். அது வந்து யாரையும் கேட்பாரற்று கடந்தது. அவருடைய ஊழியர்கள் அதை திரும்பி கூட பார்க்கறதில்ல. ஆனால் இவர் அந்த டிக்டேட்டிவ் மிஷனை எடுத்துக்கிட்டு, நான் இதை வந்து நான் விற்று உங்களுக்கு பணமாக்கி தரேன், என்ன நீங்கள் இதில் பார்ட்னராக சேர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சார். உடனே எடிசன் வந்து அது சும்மா கிடைக்கிற மிஷின் தானே, இதெல்லாம் கேட்பாரற்று கிடக்குது அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு உடனே கொடுத்தாரு. உடனே இவர் வந்து அதை எடுத்துக்கிட்டு கிராமமாக சென்றார். அதே மாதிரி நகரமாக சென்றார். அது எல்லாமே முதலில் வந்து தோல்வி தான் ஏற்பட்டுச்சு. அப்புறம் மறுபடியும் இவருடைய கன்வின்ஸ் பவரால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை விற்று அந்த நகரம் முழுவதும் விற்றார். அதே சமயத்தில் அவர் உலகம் எல்லாமே இதை வந்து பரப்பி இதை விற்க ஆரம்பித்தார். இது கொடிகட்டி பறந்தார். இதன் மூலம் அவர் கோடீஸ்வரரானார்.
இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே நாம் மாறுறோம். அதனால் எண்ணமே எல்லாம் அப்படிங்கிறது தான் அவர் டைட்டில் சொல்கிறாரு. அதே மாதிரி நீங்களும் ஒரு இலக்கை வைங்க, எண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி உறுதி. ரெண்டாவது பாயிண்ட் அவர் சொல்கிறாரு, ஒருத்தர் செல்வந்தர் ஆகணும்னா ஒரு 6 படிகளை நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறாரு. அதே சமயத்தில் உங்கள் ஆசை நிறைவேறினாலும் அந்த 6 படிகளை கடைபிடிங்க அப்படிங்கிறாரு. எதாக இருந்தாலும் நீங்கள் விரும்புவதை அடைவதற்கு இந்த 6 படிகள் இல்லாமல் நீங்கள் செய்ய முடியாது. உலகத்தில் முன்னுக்கு வந்தவங்க எத்தனை பேர் இந்த 6 படிகளை கடைபிடிச்சு தான் முன்னுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் சொல்கிறாரு. முதல் படி, உங்களுக்கு துல்லியமாக எவ்வளவு பணம் வேண்டும் என்று மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள், அதை எழுதி வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது பாயிண்ட் நீங்கள் விரும்பும் பணத்திற்கு ஈடாக உங்களால் எதை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கச்சிதமாக தீர்மானிங்க அப்படிங்கிறாரு. அது நம்ம உடல் உழைப்பை சொல்லலாம், நம்ம தியாகத்தை சொல்லலாம், நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறத சொல்லலாம். எப்படி வேணாலும் ஏதாவது நாம் ஈடு கொடுக்கணும், அப்போ தான் அது வெற்றி அடைய முடியும் என்று ஆசிரியர் கூறுகிறார். மூணாவது பாயிண்ட்டு, நீங்கள் விரும்பும் பணம் எந்த தேதியில் உங்கள் கையில் இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. அதாவது நாலாவது பாயிண்ட், உங்கள் ஆசையை நிறைவேற்ற தீர்க்கமான திட்டம் ஒன்றை உருவாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு ஆசிரியர் கூறுகிறார். ஐந்தாவது பாயிண்ட், நீங்கள் எவ்வளோ பணம் சேர்க்க விரும்புகிறீர்கள், எத்தனை நாட்களுக்குள் அந்த பணம் உங்களிடம் சேர வேண்டும் அப்படின்ட்டு ஒரு விரிவான அறிக்கையை தயார் செய்யுங்க அப்படிங்கிறாரு. அந்த அறிக்கையை ஆறாவது பாயிண்ட்டு, தினமும் காலையில் எழுந்தவுடன் ஒரு முறையும் தூங்க போகும் முன் ஒரு முறையும் நீங்கள் எழுதிய அறிக்கையை சத்தம் போட்டு படியுங்கள் அப்படின்னு ஆசிரியர் கூறுகிறார். நிறைய பேர் நம்மளை பைத்தியக்காரன்னு கூட நினைக்கலாம், இருந்தாலும் நீங்கள் சத்தம் போட்டு படியுங்கள் அப்படின்னு ஆசிரியர் கூறுகிறார். அதுக்கும் நான் ஏற்கனவே சொல்கிறேங்க, 3, 6, 9 நீங்கள் இதில் பயன்படுத்தலாம். அதாவது காலையில் 3 டைமு, மதியம் ஒரு 6 டைமு, இரவில் 9 டைமு நீங்கள் அதை எழுதுங்க. எழுதுவதன் மூலமாக உங்கள் உள்மனசில் அது பதிந்து அது செயல்பாடாக மாறி வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்கடுத்தது 3வது பாயிண்ட்டு, தோல்விகளை கண்டு துவண்டு போகக்கூடாது அப்படின்ட்டு ஆசிரியர் கூறுகிறார். அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு, ஒரு கதை, நடந்த கதையை சொல்கிறாரு. ஆர்வி டார்பி என்பவர் கொலரோடா என்ற இடத்தில் தங்கம் இருப்பதாக அறிந்து கொண்டு அந்த இடத்துல தோண்ட ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்கிறாரு. பல மாதங்கள் கடந்தது, பல வருடங்கள் கடந்தது. இருந்தாலும் அவர் தோண்டி கொண்டே இருந்தார். தோண்ட அவருக்கு என்னாச்சுன்னா, ஒரு தங்க கோடுகள், ஒரு மெல்லிய கோடு மாதிரி தான் கிடச்சது ஒழிய தங்கம் அவருக்கு கிடைக்கல. நிறையா இதனால் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டையும் ரிலேட்டிவ்ஸும் நிறையா கடன் வாங்கி அந்த தோண்டக்கூடிய ஒரு மெஷினை வச்சு அதை தோண்டிகிட்டே இருந்தார். அவருக்கு தோல்வி ஏற்பட்டதை வைத்து அந்த முயற்சியை கைவிட்டு விட்டார். அதனால் தோண்டும் மெஷினை ஒரு காயலாங்கடைக்காரருக்கு $100 விற்று விட்டார். அவர் அந்த காயலாங்கடைக்காரர் என்ன பண்ணார்னா, அந்த மெஷினை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்த அவர் ஆய்வு செஞ்சார். நாம் ஆய்வு செஞ்சால் பத்தாதுன்ட்டு ஒரு என்ஜினியர் கூட்டி அவர் ஆய்வு செய்தார். ஆய்வு செய்யும் போது அவருக்கு தெரிந்து விட்டது, ஃபஸ்ட்டு தங்க கோடுகள் மாதிரி தான் வரும், அதுக்கு அடுத்தது ஒரு 3 அடி 5 அடி தோண்டினா தங்கம் கிடச்சிரும் அப்படிங்கிறத அறிந்து கொண்டார். உடனே அறிந்து கொண்டு அது காயலாங்கடைக்கார்கிட்ட சொன்னார். நீங்கள் சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படுங்க, வெறும் 3 அடி தான் தோண்டினாங்க, தங்கம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. தோண்ட வெறும் தங்கம். அந்த தங்க பாறைகளை உடைத்து தங்கத்தை யூஸ் செய்து அவர்கள் இருவருமே கோடீஸ்வரர்களானார்கள். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நாம் நிறைய முயற்சி செஞ்சுருப்போம், ஒரு 99% முயற்சி செஞ்சுருப்போம். அந்த 1% முயற்சி விடாமுயற்சியோடு நம்ம பண்ணியிருந்தோமா எல்லா விஷயத்துலையும் வெற்றி அடைஞ்சிருவோம். இந்த மாதிரி நிறையா நம்ம அனுபவத்தில் கிடச்சிருக்கோம். அதனால் நீங்கள் கடுமையாக முயற்சி செய்யுங்க, கடைசி வரைக்கும் முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக வெற்றி உறுதி அப்படிங்கிறதான் ஆசிரியர் கோடிட்டு காமிக்கிறாரு. 4வது பாயிண்ட்டு, வெற்றிக்கு தேவை அபாரமான ஒரே ஒரு யோசனை இருந்தால் போதும் அப்படிங்கிறாரு. நீங்கள் ஒரு கோடீஸ்வரராக இல்லை அப்படிங்கிறாரு. அதுக்கு ஒரு உதாரணமாக ஹென்ரி போர்டு என்னுடைய கதையை சொல்கிறாரு. ஹென்ரி போர்டு V8 என்ற மோட்டார் காரை தயாரிக்கிறதுக்கோசரம் தயாரிச்சுட்டு இருந்தார். அதில் 8 சிலிண்டர் ஒரே பிளாக்கில் வர மாதிரி பண்ணால்
நிறையா கன்சம்ஷன் கிடைக்கும், இந்த கார் ரொம்ப உபயோகமாக மக்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சார். அதனால் 8 சிலிண்டரில் ஒரு பிளாக்கை வந்து தயாரிங்க அப்படின்ட்டு கீழே இருக்க இன்ஜினியர்ஸ்லாம் உத்தரவிட்டார். அவங்க எல்லாமே இது சாத்தியக்கூறுகளே இல்லை, 8 சிலிண்டர் ஒரே பிளாக்கில் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சம்பளம் தரேன், நீங்கள் முயற்சி செய்யுங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட ஆணையிட்டார். உடனே அவங்க வந்து செஞ்சிட்டே இருந்தாங்க. மாதங்கள் உருண்டது, வருடங்கள் உருண்டது. இருந்தாலும் அவர் முயற்சியை கைவிடாதீங்க, மறுபடியும் செய்யுங்க என்று ஊக்குவிப்பே செய்து கொண்டிருந்தார். ஒரே ஒரு என்ஜினியர் மட்டும் ஒரே ஒரு யோசனை பண்ணார். அந்த யோசனையின் மூலம் அது 8 சிலிண்டர் உள்ள பிளாக்கை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அதன் மூலம் அந்த V8 கார் வந்து பல மடங்கு சேல்ஸ் ஆச்சு. அதன் மூலம் ஹென்றி போர்டு ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரரானார். எனவே ஒரே ஒரு யோசனை உங்களை வந்து கோடீஸ்வரர் ஆக்கிவிடும் என்று ஆசிரியர் கூறுகிறார். அந்த ஒரு யோசனை வந்த உடனே நீங்கள் உடனே எழுதி வச்சுக்கிட்டு உடனே செயல்பட ஆரம்பிங்க, கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். 5ஆவது பாயிண்ட்டு, விடாமுயற்சி தான் வெற்றிக்கு முதல் குணம் அப்படிங்கிறான். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, உழைப்பு என்ற 3 குணங்களையும் நாம் பின்பற்றும் போது தான் வெற்றி அடைய முடியும்னு சொல்லியிருக்கேன். அப்போ வந்து இதில் இந்த 3 குணத்துலேயும் முதல் குணம் பார்த்திங்கன்னா விடாமுயற்சி தான். செல்வந்தர்கள் எல்லாமே இந்த விடாமுயற்சிங்கிற ஒரு அற்புத குணத்தின் மூலம் தான் அவங்க பெரிய செல்வந்தர் ஆகியிருக்காங்க என்று ஆசிரியர் கூறுகிறார். அதற்கு உதாரணமாக ஒரு நடந்த கதையை சொல்கிறாரு. தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து ஒரு லேட்டக்ஸுங்கிற ரப்பல் பால் மரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆயத்தமானார். அப்போ வந்து நிறையா மரங்கள் ஆய்வு செஞ்சுட்டே இருந்தார். அவருடைய ஆய்வு செஞ்ச மரங்கள் பார்த்திங்கன்னா 17,000 மரத்தை ஆய்வு செஞ்சிட்டாரு. வருட கணக்கில் ஆய்வு செஞ்சும் அது கிடைக்கல. கடைசியாக வந்து 17,001வது மரத்தை ஆய்வு செய்யும் போது தான் அந்த லேட்டக்ஸ் ரப்பர் பால் மரத்தை கண்டுபிடிச்சார். அதன் மூலம் அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர். இது உண்மையாக நடந்த நிகழ்ச்சி. அதனால் நீங்கள் வந்து விடாமுயற்சி என்ற முதல் குணத்தை நீங்கள் கடைபிடிங்க, கண்டிப்பாக நீங்கள் விரும்புவதை அடைய முடியும். அதே மாதிரி நீங்கள் கோடீஸ்வரராக வேண்டும் என்று நினைத்தாலும் கோடீஸ்வரர் ஆக முடியும் என்று ஆசிரியர் கூறுகிறார். அதுக்கடுத்து 6ஆவது பாயிண்ட்டு, பிரபஞ்சத்திடம் கேளுங்கள் அப்படிங்கிறாரு. பிரபஞ்சங்கிறது மிகப்பெரிய மாபெரும் சக்தி. அதை நீங்கள் பயன்படுத்தும் போது தான் நீங்கள் முன்னுக்கு வர முடியும். இதை பயன்படுத்தாமல் யாருமே முன்னுக்கு வந்ததில்லை என்று ஆசிரியர் கூறுகிறார். இப்போ படிக்காதவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கடவுளை வேண்டுவாங்க, இல்லாத இயற்கை சக்தி வேண்டுவாங்க. அதன் மூலம் அந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி அவங்களுக்கு கிடைச்சிடும். கிடைக்கும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக செயல்பட ஆரம்பிப்பாங்க, வெற்றி அடைவாங்க. அதனால் பிரபஞ்சங்கிறது நம்ம வந்து இல்லாமல் எதுவுமே நம்ம ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமும். இதுக்கு வந்து மகாத்மா காந்தியினுடைய கதையை அவர் சொல்கிறாரு. அவர் வந்து பிரபஞ்சத்தினுடன் அவருடைய சக்திகிட்ட அவர் வந்து கேட்டதுனால தான் அந்த அகிம்சை கோட்பாடையே அவர் கண்டுபிடிக்க முடியுது. கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு வன்முறை இல்லாமல் ஒரு சுதந்திரத்தை பல கோடி பேர்த்துக்கு வாங்கி கொடுத்துருக்காருன்னா அந்த பிரபஞ்ச சக்தியின் மூலமாக தான் என்று ஆசிரியர் கூறுகிறார். அதே மாதிரி மகாத்மானுடைய அகிம்சை கோட்பாடு அமெரிக்க பாடத்திட்டங்களிலே இருக்குது. அந்த அளவுக்கு புகழ்பெற்று விளங்கியதற்கு அவர் காரணம் அந்த பிரபஞ்ச சக்தி தான். அதனால் சுய கட்டளைகளை நிறைய பிறப்பிங்க, உங்களுக்குள்ளேயே அந்த சுய கட்டளைகளை கூறிக்கொள்ளுங்கள். அதை தான் அவர் நாம் சுலோகன் சொல்கிறோம். அதை கூறிக்கொள்ளும் பொழுது அது உள் மனசில் பதிவாகுது. அந்த உள் மனசில் பதிவானவுடனே அது பிரபஞ்ச சக்திகிட்ட போகுது. அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குது. நீங்கள் செயல்பட ஆரம்பிங்க, அதன் மூலம் நீங்கள் வெற்றி அடைய முடியும் என்று ஆசிரியர் கூறுகிறார். இந்த மாதிரி வெற்றி அடைஞ்சவங்களாம் பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தி மூலமாக வெற்றி அடைஞ்சவங்க எமர்சன், நெப்போலியன், லிங்கன், டார்வின், ஆண்ட்ரூ கார்னகி, போர்டு, எடிசன், மகாத்மா காந்தி ஆகிய எல்லாருமே இந்த பிரபஞ்ச சக்தியின் மூலம் தான் ஒரு புகழ்பெற்ற மனிதர்களாக ஆகியிருக்காங்க. அந்த பிரபஞ்ச சக்தியை நீங்கள் பயன்படுத்துங்க, விரைவில் நீங்கள் வந்து செல்வந்தராக முடியும், நீங்கள் விரும்புவதை பெற முடியும் என்று ஆசிரியர் கூறுகிறார். எனவே இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் பழைய வீடியோக்கள்லாம் பாருங்கள், உங்கள் மனதையும் வலிமைப்படுத்துங்க. அதே மாதிரி நீங்கள் சம்பாதிச்ச பணத்தில் 10 to 40% சேமித்து நான் ஒரு 5 வகையான முதலீடுகளை பழைய வீடியோக்கள்லாம் சொல்லியிருக்கேன். அதை அது அந்த அளவுக்கு முதலீடு செய்தீர்களானால்
நீங்கள் நீண்டகால அடிப்படையில் செல்வந்தர் ஆக முடியும் என்பது ஆணித்தரமான உண்மை. அதே சமயத்தில் அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.